தடை செஞ்சிருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிய? சட்டத்தில் இடம் இருக்கா? எந்த அரசியல் கட்சியும் தடை செய்ய சட்டத்தில் இடம் இல்லை. தேர்தல் கமிஷனுக்கு அந்த சட்டம் இல்ல. பூச்சாண்டி காட்டுற எங்க இருக்குது தெளிவா காட்டு பார்க்கலாம். 112வது செக்ஷன் அது தெளிவில்லை, தெரிஞ்சுக்கோ. சுப்ரீம் கோர்ட் போன தூள் தூள் ஆயிரும். பூச்சாண்டியா காட்டுற நாங்கள சட்டம் படிக்காத இருக்கணும். ஐபி காரர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். இன்டெலிஜென்ஸ் பியூரோ சொல்லிவிடுங்கள் உங்களுடைய உள்துறையிலாக. உண்மையாலுமே அவங்க அம்மா அவங்க அப்பனுக்கு தான் பெற்றிருந்தா பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்து காட்டு. 50,000 ரூபாய் வக்கீல் பீஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஒரே நாள் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன். தேர்தல் கமிஷனருக்கு அந்த அதிகாரமே இல்லை. அவன் என்ன எங்களை ஆள வந்தவனா? மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் பார்த்து 10% பேரை மட்டும் குறிப்பிட்ட சதவிகிதம் ஓட்டு போட்டா அதை பார்த்து என்டாஸ் பண்ற ஒரு என்டாசிங் அத்தாரிட்டி cannot have an executive power. தெரிஞ்சுக்கோ. நீ எங்க வந்து கதை விட்டுட்டு தேர்தல் கமிஷனுக்கு எழுதுவ என்ன பூச்சாண்டியா காட்டுற நீ? திமுகவையே தடை செய்ய, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தடை செய்யணும்னு இந்திரா காந்தி அம்மையார் பேசிட்டு இருந்தப்போ நான் தான் அந்த கன்சல்ட்ல ரொம்ப நாங்கெல்லாம் அப்ப நெருக்கமா இருந்தோம். அந்த நேரத்தில் 5 அட்வொகேட்ஸ் வச்சு நாங்க கன்சல்ட் பண்ணோம். எல்லாம் சீனியர் கவுன்சில்ஸ், மேஜர் சீனிவாஸ் சாஸ்திரி, கே வேணுகோபால், பராசுரன், பெரிய பெரிய அட்வொகேட் ஜெனரல்ஸ், அட்டார்னி ஜெனரல் குரூப்னு சொல்லி லீடிங் லாயர் கேரளால இருந்து அட்டார்னி ஜெனரல் அவர் எல்லாம் வச்சு பேசும்போது தேர் இஸ் நோ சச் ப்ரொவிஷன் சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள எம்ஜிஆர் நான் வந்து இது என்னையா ரீஜனல் பார்ட்டி எல்லாம் தடை செய்வாங்க போல இருக்கு, நம்ம ஆல் இண்டியா பார்ட்டி ஆக்கலான்னு ஆல் இண்டியா அதிமுகன்னு மாத்தினேன். நான் தான் மாத்தினேன் அதை. அவருக்கு அவ்வளவு சட்டமெல்லாம் தெரியாது. மாத்தி விட்டுட்டு நான் நைசா அங்க போய் இந்திரா காந்தி வீட்டுல உட்கார்ந்தா சுமார் 42 நாள் 5 அட்வொகேட்டுங்க புரட்டி புரட்டி பார்த்துட்டு ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் கிருஷ்ணசாமி அவரை கூட்டிட்டு வந்தாங்க. அவராலையும் முடியல. அப்புறம் பல்வீந்தர் சிங்னு ஒரு முன்னாள் நீதிபதி, அவரு பஞ்சாப் ஹைகோர்ட்ல பெரிய லீடிங் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட், அவரையும் கூட்டு வந்தாங்க. 42 நாள் பார்த்துட்டு என்ன ஒப்பீனியன் எழுதுறாங்க தெரியுங்களா? தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுத்திருக்கான் பார், நம்மளுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, அதைத்தான் ரத்து செய்ய அவனால முடியுமே ஒழிய கட்சியை தடை செய்ய அவன்கிட்ட கிடையாது, பவர் கிடையாது. என்னமோ அந்த ஒரு மோகன் குமாரமங்கலத்தோட மகன் ஒருத்தன் ரங்கராஜன் குமாரமங்கலம், அட நீ ஞாயிற்றுக்கிழமை வட்டிக்க வக்கீல், நீ ஒரு அறிக்கை தடை செய்வது பற்றி என்ன சிந்திச்சு போடுவீங்களா? நீ என்னைக்குடா இந்த கேஸ்ல ஜெயிச்சிருக்கிற தமிழ்நாட்டுல? சும்மா தொழிற்சங்க தலைவர் நீயே, நீ எல்லாம் பெரிய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி மாதிரி பேசுற. 4 நாள் ஒரு அத்தாரிட்டி தெரியுமா உனக்கு? பூச்சாண்டி காட்டுற பாட்டாளி மக்கள் கட்சி தடை செய்ய பார்க்கலாம். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, நீங்க எல்லாம் கோப்பனுக்கு பிறந்திருந்தா தடை செய்து பார். 100 கோடி செலவு பண்ணியாவது எங்க ரத்தத்தை செலவு பண்ணியாவது இந்த கட்சியை மீட்போம். தெரிஞ்சுக்கா. தடை நீ சொல்லிப்பார், உன்னால முடிஞ்சிருக்கா? எந்த அரசியல் அமைப்பை தடை செய்திருக்கிறார்? துப்பாக்கியோடு போராடுகின்ற சீக்கிய அமைப்பை தடை செய்ய முடிந்ததா? அஸ்ஸாமிலே போராடியவர்கள் துப்பாக்கி எடுத்து போராடினார்கள், ராணுவத்தியை கொண்டார்களே, அவர்களை தடை செய்ய முடிந்ததா? கணப்பரிசீட்டை ஒன்றால் போராட்டக்காரை தடை செய்ய முடிந்ததா? ஆந்திரால முடிஞ்சிச்சா, கேரளால முடிஞ்சிச்சா, எங்க முடிஞ்சிச்சு? ஏண்டா எங்க இனத்தை பலி கொடுத்து, எங்க இனத்துல சில பேரை பலி கொடுத்து பல பேரை வாழ வைக்கிற எங்களையா தடைங்கிற பாரு. உள்நாட்டுல வச்சிருக்கோம் பிரச்சனைய, வெளிநாட்டுக்கு தூக்கிட்டு போய் மனித உரிமை கழகம் அது இதுன்னு உன் ஊரை நார அடிச்சு போடுவான். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன சும்மா வளர்ந்துட்டோம் நினைச்சா உன் மாதிரி 4 பேரை கூட்டி கொடுத்து 4 பேரை காட்டி கொடுத்து வளர்ந்த இயக்கம் இல்லடா. இருக்கிற இனங்களை பலி கொடுத்து வளர்ந்திருக்கிறோம். தெரிந்து கொள். ஒவ்வொரு பாட்டாளி சொந்தங்களின் ரத்தத்திலும் கோர்ட்டும் வக்கீலும் வெயிலும் காலையில இருந்து அலையறாண்டா நாயா. ஒவ்வொருத்தரும் சிந்தனை தெரிஞ்சுக்கோ. அப்படி ஏசி ரூம்ல உட்காந்து கோடம்பாக்கத்துல ஒரு நடிகிட்ட உட்காந்து பேசிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தடை செய்வா, செருப்பு பிஞ்சு போயிரும். தெரிஞ்சுக்கொள். அவன் ரத்தமா பாடுபட்டு ஒவ்வொரு ரூபாய்க்கு நாயா அலைஞ்சு 2 கொடியை வாங்கி தச்சு என்ன கள்ளசாராயம் வித்தமா, மல்லையா கூட படுத்து சம்பாதித்தது அல்லடா, மல்லு கட்டி சம்பாதித்தது. தெரிஞ்சுக்கோ. மல்லையான தெரியுமா? சாராயாவாரி கூட படுத்து சம்பாதித்தது அல்ல இது. இந்த உடைமைகளும் இந்த இதுகளும் ஒவ்வொருத்தரும் தியாகம் செஞ்சிருக்கான். ஜெயராம் எல்லாம் அவங்க வீட்டுக்கிட்டே போக முடியாது. ஆமா, நம்ம ஜெயராம் எல்லாம் மாவட்ட தலைவர்
உங்க ஊருக்கு நான் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்க எங்க வீட்டுக்கு அப்படி கூட்டு போய் இதான் பாவா என் மனைவி, இதான் என் மகன், இதான் என் மகன் அறிமுகப்படுத்துவான். இவர் 3 நாள் அறிமுகப்படுத்தல. ஏன்? பொழுதன்னைக்கு கேஸ், பொழுதன்னைக்கு பொழப்புன்னு வீட்டுக்கே கவனிக்கிறதுல போனா அங்க டோஸ் விழுகும். அப்படி பொண்டாட்டி புள்ளைய பார்க்காம அப்படி தியாகம் பண்ணி எத்தனை ஒண்ணும் தெரியாத பையன் என் பேர்ல 2 307 இருக்குது பாவா என் பேர்ல. இப்படி எவ்வளவு வருஷமா இவங்க பாடுபட்டு மாரப்ப கவுண்டர் அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு இனத்தை உண்டாக்கி ஒரு எழுச்சியை உண்டாக்கி தெளிவுற வச்சிருக்கிறோம். நீ வந்து 4 தேவடியா பயிரும் 2 தட்டுவானியும் 4 அத்துவானியும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தடம் ஒப்ப விட்டு நாடு நினைச்சியா? எங்க மண்ணுல எங்களுக்கு வாழ உரிமை இல்லை என்றால் எவனையும் வாழ விட மாட்டோம். எவனையும் வாழ விட மாட்டோம். காட்டுறீங்க கிறுக்கே நினைச்சு அப்பாவி மக்களை ஏமாத்த. சகோதரர்களே, பேப்பர்ல வர்றதை நம்பாத. சத்தியமா சொல்றேன், நான் நேர்மையானவன். நான் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன், எவன் ஜோதியும் திங்காதவன். நான் சொல்றேன், உங்களை தடை செய்ய இவனுக்கு திராணி கிடையாது, தெம்பு கிடையாது, சட்டத்தில் வழி கிடையாது. அப்படி பார்லிமெண்ட்ல எனாக்ட் பண்ணா இவனே அதுல மாட்டிப்பான். மொத்தமா ரீஜனல் பார்ட்டி எல்லாம் தடை பண்ணலாங்களா? அப்படி பார்த்தா ஜெயலலிதா வந்து தடை பண்ண. ஏன்னா அது ஒரு ரீஜனல் பார்ட்டி தான். அது ஒண்ணு ஆல் இண்டியான்னு பேர். என்னடா ஆல் இண்டியா? அப்படி ஒரு வார்த்தை இருக்குதா? அது என்ன ஆல் இண்டியா? 5-6 இந்தியா இருக்கா? நான் ஏதோ எம்ஜிஆர் முட்டாளாக ஒரு வார்த்தையை சொல்லி விட்டேன் அந்த நேரத்தில். ஆமாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் அர்த்தம் இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி அர்த்தம் இருக்கு, தமிழர் முன்னேற்ற கழகம் எல்லாம் இருக்குது, இந்திய குடியரசு கட்சி ரைட்டு, ரிப்பப்ளிகன் பார்ட்டி. அது என்னடா ஆல் இந்தியா, அகில இந்தியா? எத்தனை இந்தியாடா இருக்கு? என்னமோ எம்ஜிஆர் எண்ணி தூங்க விடாம நம்மளையும் தடை பண்ணிடுவானா என்னமோன்னு அரிச்சாரு. சும்மா வழியா நம்ம ஆல் இந்தியான்னு பண்ணிக்கலான்னு ஒரு கடைசியில குரங்கு வாழ இருந்த கதையா ஜோக் சொல்றாள். அந்த மாதிரி ஆகி போச்சு. அவனு பெரிய ஆல் இந்தியா அதிமுக போட போட்டுக்கிட்டு என்னடா கோமாளி கூத்தடிச்சுக்கிட்டு இங்க வந்து காலையில பேப்பரை படிச்சா ரத்தம் எல்லாம் கொதிக்குது. என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான்? எவ்வளவு இளைஞர்களை கொண்டு போய் அவனை தெளிவுபடுத்தி, தம்பி நம்ம அரசியல் ஆதாயத்துக்கா நினைச்சுக்காத, கொஞ்சம் தியாகம் பண்ணும், ஜெயிலுக்கெல்லாம் போகணும், அப்படி இப்படி சொல்லி அவனை எல்லாம் தயார் பண்றான். வாடா, உனக்கு வட்ட செயலாளர் ஆனாக்க மலர்மதி வீட்டுல சோறு போடுறேன், நீ மாவட்ட செயலாளர் ஆனா மதுசூதன வீட்டுல சாரா வாங்கி தரேன் கூப்பிட்டு போறோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தா பல செயலை பார்க்கணும், பல உண்மையான நட்புகளை பார்க்க முடியும், பல தியாகங்களை செய்யணும், குடும்பத்துல கசப்பு வரும், பொருளாதாரத்துல கஷ்டம் வரும். அதையெல்லாம் ஏத்துக்கிட்டு இதுல இருந்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம் குலத்துக்கும் வாரிசுக்கும் வாழ்வு வரும். அப்படி சொல்லி நாங்க சேர்க்கிறோம். நீ என்னமோ அப்படி வந்து உக்காந்துக்கிட்டு ஒரு கோடை பாக்கத்துக்கு ராக்கி கொண்டு போய் கோட்டையில உட்கார வச்சுக்கிட்டு அவளோட சேர்த்தோட பேசனோட பாட்டாளி மக்கள் கட்சி தடை பண்ணி போடுவேன். முட்டாளாக்காதீர்கள். அத பத்திரிக்கைக்காரன் படிப்பறி உள்ளவன் எதையோ எடுத்து எழுதுறியா, இதை எடுத்து எழுதுறியா, உனக்கு தைரியம் இருக்கா? ஒவ்வொருத்தனுக்கு அறிப்பு சகோதரர்களே. ஒவ்வொரு பத்திரிகையாளனும் எங்களுடைய செய்திகளை புறக்கணித்தீர்கள், பரவாயில்லை. இதெல்லாம் இருட்டடிப்பீங்க நாளைக்கு, பரவாயில்லை. ஆனா உன் புள்ள குட்டி கூட டாக்டர் செஞ்ச தியாகத்தால தானா 20% இடஒதுக்கீட்டுல இடம் பெறுது என்பதையும் நினைத்து நன்றி இருந்தால் நீங்க எங்களுக்கு விளம்பரம் கூட கேட்கல, குறைஞ்சபட்சம் உண்மையை எழுதுங்க. உண்மையை எழுதுங்க. இது இட் இஸ் a challenge. It is a challenge. ஐபிசி இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்திருக்கீங்க, சீக்ரெட் பியூரோ, ஸ்பெஷல் பிரான்ச், டிட்டாச்மெண்ட் எல்லாரும் வேணா டெலக்ஸ் கொடுங்க. பிரைம் மினிஸ்டருக்கும் கூட பிரைம் மினிஸ்டர் இப்படிலாம் பேச மாட்டார். அந்தாலும் என்ன தெரிந்தாலும் ஜென்டில்மேன், முஸ்லீமுக்கு துரோகம் பண்ணிட்டு அவனுக்கு பண்ணிட்டா என்ன இருக்கட்டும், இருந்தாலும் அந்தாலும் இந்த மாதிரி சில்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டார். கொடுத்தா ஒரு பொறுப்புள்ள பிரைம் மினிஸ்டர் பிளாக்மெயில் பண்ணாருன்னு சொல்லி இப்ப கூட என்ன பண்ண போறேன், நாளைக்கு நான் போய் பாட்டாளி மக்கள் கட்சியில மெம்பர் ஆக போறேன். நான் இன்னும் மெம்பர் ஆகல. தீரன் சாரை புடிச்சு மெம்பர் ஆயிட்டு இந்த மோகன் குமார் மங்கலம் இன்னொருத்த யாருங்க தடை செய்யறவன் பாலப்பாடி, அவன் ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டர், அவன் எம்பி தானே, அவன் போய் அவன் பேர்ல கிரிமினல் கம்ப்ளைண்ட், எங்களை பிளாக்மெயில் பண்றான். எப்படி காசு கொடுக்கலன்னு அடிச்சு உடச்சிருவேன் மிரட்டுறாள், அது பேர் என்ன, த்ரெட்டனிங். அந்த மாதிரி இவன் எல்லாம் பிளாக்மெயில் பண்றான்னு ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஏன்னா சட்டத்திலே எங்கேயும் தடை செய்யறதுக்கு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியை தடை செய்ய இடம் இல்ல, தேர்தல் கமிஷன் எழுதுவேன்னு பொய் சொல்லி அரசு இயந்திரத்தை துஷ்பிரயோகம் காட்டி எங்களை மிரட்டி எங்க மக்களை பயமுறுத்துறான். இவனை வந்து ஜெயில போட்டு நல்ல லீகல் அட்வைசரை கேட்டு நான் செஞ்சு விடுறேன் பாருங்க. நான் செஞ்சா எவன் போட போறேன்? எல்லாம் நம்மள லூசு பயலாக்கிட்டு நம்மள கிறுக்கன் ஆயிட்டு சீக்கிரம் தடை வந்துருமா? நாங்க இணைப்பு மாநாடு போட்ட உடனேதான் இந்த தடையை பத்தி எல்லாம் பேசுறான்.
பால்முறிவை மாநாடு போட்டோம். அதுல எவ்வளவோ பிரச்சனை எடுத்து வச்சான். யாரோ ஒருத்தர் போட்டா தூக்கிட்டு வந்துட்டாராமா. உடனே கெட்டு போச்சு பிரச்சனை. ஏண்டா ஒரு வேசி போட்டாவை தூக்கிட்டு போனா தேசத்துக்கு வேண்டியவன், உண்மையாலுமே தன் இனத்துக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரபாகரன் போட்டாவை தூக்கிட்டு போனா அவன் தேச விரோதியா? என்னடா நான் ஏன் சொல்றீங்க? சமுதாயத்தை எங்கடா கொண்டு போறீங்க? சொல்லு, என்ன உங்க ஐடியான்னு சொல்லு. எங்களெல்லாம் ஒட்டுமொத்தமா குழியில கவுத்துறியா? அதையாவது சொல்லிட்டு செய்யுங்கடா. யாரோட அரசாங்கம் தெரியாம ஒவ்வொருத்தனும் அந்நியப்பட்டு we live in an insecure state, ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு சொந்தம்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மண்ணு யாருக்கு சொந்தம்? மாநாடு நடத்துறதுக்கு மூவலூர்ல இருந்து மயிலாடுதுறையில இருந்து இங்க வரணும்னு நாங்க முடிவு செஞ்சா அது ஜனநாயகம். நீங்க இன்னைக்கு நடத்தக்கூடாது, 10 நாள் கழிச்சு தான் நடத்தணும்னு போலீஸ் கமிஷனர் சொன்னார்னா அது சர்வாதிகாரம். என்னைக்கு எப்ப எங்க மக்களை ஒத்துமைப்படுத்தணும்னு நானும் டாக்டரும் முடிவு செஞ்சா, நீயும் நானும் முடிவு செஞ்சா, ஏனைய சகோதர தலைவர்கள் முடிவு செய்தால் அது மக்கள் கையில் உள்ளது ஆட்சி. போலீஸ் கமிஷனரும் டிஜிபியும் முடிவு செய்தால் மக்கள் கையில் அல்ல, அது மன்னர் ஆட்சி. இதற்கு இன்னொரு தியாகத்தையும் இன்னொரு சுதந்திர போராட்டத்தையும் இன்னும் சில புரட்சிகளையும் செய்வது தவறு. என்னைக்கு நாங்க எதுக்கு ஒத்து போகணும்னு நாங்க முடிவு பண்ணணும். எப்ப நாங்க சண்டை பிடிக்கணும்னு முடிவு பண்ணா அப்ப அதிகாரிகளாகிய நீங்கள் உள்ள தலையிடணும். அதை விட்டுற எவனவனும் அடிச்சுக்கிட்டு சாகுறான், அங்க போய் பார்க்க மாட்டேங்கிற. எங்களை உதைச்சு அனுப்புறான் பம்பாயிலையும் கர்நாடகத்திலையும், அதை போய் தட்டி கேட்க வக்கில்ல. ஒத்து போறோம்னா தடைங்கிறான். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே, உங்களை எரும மாடுகளாக வைப்பதற்காக இந்த அரசு இயந்திரம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. சில சுயநல அதிகாரிகளால் தங்களுடைய இயலாமையை காட்டிக் கொள்வதற்காக நம்மளுடைய உண்மையான உணர்வுகளை கொச்சைப்படுத்தி, புனிதமான நினைவுகளை கொச்சைப்படுத்தி குழி தோண்டி புதைக்க நினைக்கிறார்கள். சிலர் வாழ பலர் நாம் ஏமாந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை இத்தோடு முற்று பெற முடியாது. இன்னைக்கே அதை சரி பண்ண முடியாது. இன்னும் சில 100 ஆண்டுகள் ஆகலாம், பரவாயில்லை. எங்களுடைய இனத்திலேயே பல ஆயிரம் பேர் செத்து போலாம், இன்னும் பரவாயில்லை. இன்னும் பல லட்சம் ஆண்டுகள் கூட ஆகிவிட்டு போகட்டும். ஆனாலும் சரியான வழியில் இந்த முட்டாள் உலகத்தில் கூட சில பேர் முழித்துக் கொண்டிருந்தார்கள், விழிப்புணர்வோடு இருந்தார்கள். சில பேர் இந்த நல்லிணக்கத்தை தேடி நடந்து கொண்டிருந்தார்கள் என்ற வரலாற்று சம்பவத்தையாவது வடித்து விட்டு செல்கின்ற வாய்ப்பினை எங்களுக்கு நல்கிய ஒவ்வொரு பாட்டாளி சொந்தங்களுக்கும், ஜிகாத் அமைப்பு உறுப்பினர்களுக்கும், ஆதி திராவிட தலைவர்களுக்கும், இதற்காக பாடுபட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை கூறி, இனிமேல் வன்னியர்களும் இஸ்லாமியர்களும் ஆதி திராவிடர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு வழியில் நின்று உங்களுடைய உரிமை குரலுக்கு நீங்கள் எல்லாம் உட்கார் மாநாட்டு தீர்மானம் படிக்காம அதுக்குள்ள எந்திரிச்சு போற. டாக்டர் பேசணும், ஒரு பையன் அசையாம கேள். உனக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். என் இளமையவே தியாகம் செய்தேன்.